guys, welcome to my channel. என் பேர் மனோ. நீங்க இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துருக்கவங்களுக்கு ஹாய் யா நாளாக என்னோட இன்ட்ரோ வந்துட்டு அப்படின்னு ஆகுது. எனிவேஸ், நம்ம ஃபெஸ்டிவ் டைம்ல இருக்கோம். மேக்கப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வெளியில போகலன்னா கூட வீட்டிலே போட்டு டெக்கரேட் பண்ணி நம்மள பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். எத்தனை பேர் அது பண்ணுறீங்கன்னு தெரியல, நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். இப்போ கூட பாலா நேரம் நான் வந்து ஷூட் பண்ணுறதுனால வீட்டில் தான் சும்மா போட்டு உட்காந்துருக்கேன். வெளில போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இல்லை. நம்ம வந்துட்டு இந்த மேக்கப் லுக்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணும்போது நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் லேஷஸ் ஒட்டுறது. அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு சூப்பரான விஷயம் வச்சிருக்கேன். அதாவது ஃபால்ஸ் லேஷஸ்லாம் இல்லாமலே உங்களுடைய நேச்சுரல் லேஷஸ் இந்த மாதிரி ஃப்ளட்ரியாக ஃபால்ஸ் லேஷஸ் வச்ச மாதிரி நீங்கள் எப்படி ஆக்கலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அஃப்கோர்ஸ் இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட்ஸ் தான். கண்டிப்பாக ஒரு மஸ்காரா, கொஞ்சம் லூஸ் பவுடர், ஒரு ஹேர் ட்ரையர், அவ்வளோதான். ஓகேவா? இது மட்டும் இருந்ததுனால இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நேச்சுரலாக உங்களுடைய லேஷஸை வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் மாதிரி காமிக்கலாம். ஸோ அதுக்கான சில டிப்ஸ் தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வேறு எதுவும் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை ஒரு நல்ல டீசென்ட் லேஷஸை நிறைய டேமேஜ் பண்ணாத மாதிரியான ஒரு மஸ்காரா. ஓகேவா? இப்போது நான் ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு மஸ்காராலே நிறைய மஸ்காரா வச்ச மாதிரி இல்லைன்னா ஃபால்ஸ் லேஷஸ் இருக்கிற மாதிரியான ஒரு லுக் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நேச்சுரல் லேஷஸ் டேமேஜ் ஆக தான் போகுது. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து டேமேஜ் ஆகாத மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அது ரிமூவ் பண்ணும்போதும் டேமேஜ் ஆகாத மாதிரி நம்ம வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணணும். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். இதையே நீங்கள் ரெகுலராக பண்ணாதீங்க. ரெகுலராக பண்ணிங்கன்னா அப்புறம் ஒரு நாள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லேஷஸ் இல்லாமல் இருக்கும். மஸ்காராலாம் அப்ளை பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ரெகுலராக பண்ணுங்க, நான் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு நல்ல மஸ்காரா வேணும். ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரியான, நிறைய கெமிக்கல்ஸ் இல்லாத மாதிரியான ஒரு மஸ்காரா வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. நான் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி ஒரு புது ஆப்ஷன் நான் காமிக்க போகிறேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி உங்ககிட்ட இதை பற்றி பேசுறது. அண்ட் நானுமே வந்து ரீசெண்டாக தான் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பர்சனலாக மஸ்காரா அப்படின்றதே வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து MamaEarthோட லேஷ் கேர் வால்யூமைசிங் மஸ்காரா. இதில் உங்களுக்கு வைட்டமின் இ, ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது. உங்கள் லேஷஸ்க்கு வந்து இன்ஸ்டன்டான வால்யூம் கொடுக்கறதுக்கும் போல்ட் அண்ட் திக்கான லேஷஸ் மாதிரி தெரிய வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஆல்சோ இது மேட் சேஃப் சர்டிஃபைட். இதில் வந்து டாக்ஸின்ஸ் கிடையாது, பேரபனும் கிடையாது. அண்ட் ஜென்ரலாகவே MamaEarth பார்த்தீங்கன்னா வீகன் அண்ட் க்ரூவல்ட்டி ஃப்ரீ பிராண்டும் கூட. இதில் இருக்கக்கூடிய ஆல்மண்ட் ஆயில் அண்ட் வைட்டமின் இ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேஷஸ் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ண போகுது. அண்ட் கேஸ்டர் ஆயில் உங்களுடைய லேஷஸை திக்கர் அண்ட் ஃபுல்லராக காமிக்க போகுது. இது 2 மடங்கு இன்ஸ்டன்டான வால்யூம் உங்களுடைய லேஷஸில் கொடுக்க போகுது. 12 மணி நேரம் உங்கள் லேஷஸில் வித்ஸ்டாண்ட் ஆக போகுது. அண்ட் இது வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் கூட. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நீங்கள் மஸ்காரா போட்ட மாதிரி தெரியாது. சில மஸ்காராஸில் வந்துட்டு இங்கே அப்படியே ஹார்ஷாக வந்து தெரியும். நீங்கள் கையெல்லாம் வச்சிங்கன்னா அது வந்து இதில் அந்த ப்ராடக்ட் வந்து தரல. ரொம்ப சாஃப்ட் அண்ட் கண்டிஷன்டாக இருக்கும். உங்களுடைய முடி கிளம்பியாவோ இல்லைனா ட்ரை ஆகிற மாதிரியோ எல்லாம் வந்து ஃபீல் ஆக்கவே இல்லை, கொடுக்கவே இல்லை. ஆல்சோ இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம். பட் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் காமிக்க போகிற டிப்ஸ் வந்துட்டு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் மஸ்காரா அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் டெய்லி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மஸ்காராவோட இந்த பிரிசில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா பல்கியாக குட்டி குட்டி பிரிசில்ஸ் வச்சு எல்லா லேஷஸையும் வந்துட்டு அழகாக கோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு லேஷும் வந்து ப்ராப்பராக கோட் ஆகுது. எனக்கு இந்த மஸ்காராவில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கலர்லாம் வச்சு கேர்ள் பண்ணாமலே, இந்த லேஷ் கலர் இருக்குல்ல, இது மாதிரி ஒரு லேஷ் கலர் வச்சு நீங்கள் கேர்ள் பண்ணாமலே இந்த மஸ்காரா வந்துட்டு நல்ல ஒரு கேர்ல்டான எஃபெக்ட் வந்து கொடுக்குது. அது சில மஸ்காராஸ் தான் வந்து கொடுக்கும், அது இது கொடுக்குது. அப்புறம் நான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் டிப்ஸ் தரேன். எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு மஸ்காரா வந்துட்டு ஜஸ்ட் பை இட் செல்ஃப் ஒரு லேஷஸ் ஒட்டின எஃபெக்ட்க்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது. பட் அதுக்கு முன்னாடி இந்த மஸ்காரா நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இது MamaEarthோட அஃபிஷியல் வெப்சைட், MamaEarthோட ஆப் Amazon, Icon, Flipkartல அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பன் கோட் நீங்கள் MamaEarthோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்க போகுது. இதை நீங்கள் MamaEarthோட அஃபிஷியல் ஆப்பில் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் யூசர்ஸ்க்கான லிங்க்ஸ், iOS அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கான லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் MamaEarthோட அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஒரு மரம் நடுறதுக்கு லிங்க் பண்ணப்பட போது. இதை வந்து பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. 2025 1 மில்லியன் மரம் நட்டணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சார்பாக என்விரான்மெண்ட்டுக்கு பண்ணுற ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதையும் ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், MamaEarth வந்துட்டு குட்னஸ் இன்சைடர் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் அதில் ஒரு மெம்பராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஆர்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக டெலிவரி ஆக போகுது. ஃப்ரீ கிஃப்ட்ஸ் உங்கள் ஆர்டருக்கு கிடைக்க போகுது. அண்ட் எக்ஸ்க்ளூசிவான சேல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஆக்சஸும் கிடைக்க போகுது. ஸோ அதில் நீங்கள் மெம்பர் ஆகணும்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மஸ்காரா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு உங்களுக்கு வந்து லேஷஸ்லாம் இல்லாமல், ஒற்றை கஷ்டம் இல்லாமல் நல்ல மஸ்காரா ப்ராசஸ் நீங்கள் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது லேஷை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும், நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் MamaEarthோட இந்த லேஷ் கேர் வால்யூமைசிங் மஸ்காரா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ
இப்போ நான் சில டிப்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது நீங்கள் இந்த மஸ்காரான்னு கிடையாது, எந்த மஸ்காரா இருந்தாலும் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லூஸ் பவுடர். அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி ஹெட் இருக்கிற ஒரு ப்ரஷ். இது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ₹5 ₹10 வந்துட்டு இப்போ நிறைய ஃபேன்சி கடையெல்லாம் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி ஹெட் ப்ரஷ் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லூஸ் பவுடரில் இந்த ப்ரஷ்ஷை கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு என்னுடைய லேஷஸில் ஒரு லேயர் ஆஃப் பவுடர் கொடுக்க போகிறேன். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேஷஸ்க்கு மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைமர் மாதிரி இருக்க போகுது. ஸோ இதுவே வந்துட்டு லேஷ் பவுடர்லாம் கூட கிடைக்குது. அதுக்கு பதிலாக நம்ம நார்மல் லூஸ் பவுடர்லேயே வந்து பண்ணிக்கலாம். இப்போது லூஸ் பவுடர் நீங்கள் வந்துட்டு லைட்டாக கோட் பண்ணிட்டீங்க. சும்மா லைட்டாக போட்டால் போது, நிறையெல்லாம் போட வேணாம். போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய மஸ்காரா எடுத்து அப்ளை பண்ண போகிறீங்க. மஸ்காரா எடுத்து அப்ளை பண்ணும்போது இந்த பிரிசில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெட்டு, இதில் வந்து ப்ராடக்ட் எதுவும் இல்லாத மாதிரி வழிச்சுக்கோங்க. நிறைய ப்ராடக்டோடு எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் நீங்கள் போட்டிங்கன்னா அது எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும், ஓவர்லோட் ஆகிடும். அப்புறம் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் சரியாகாது. ஸோ மஸ்காரா அப்ளிகேஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுங்கள். ஒரேடியாக எடுத்து அப்ளை பண்ணிட வேண்டாம். அடுத்து இது வந்துட்டு காயறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கிட்ட நீங்கள் விட்டுருங்க. ரொம்ப நேரம் கூட விட வேண்டாம். 1 மினிட் கிட்ட விட்டு அது லைட்டாக வந்து டேக்கியாக இருக்கும். ஃபுல்லாகவும் காஞ்சிருக்காது, ஃபுல்லாகவும் ஈரமாக இருக்காது. அந்த டைமில் இன்னொரு லேயர் நீங்கள் பவுடர் அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த பவுடரும் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக நீங்கள் அப்ளை பண்ணிட வேணாம். லைட்டாக அப்ளை பண்ணிட்டு அந்த எக்ஸஸ்லாம் வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு லேயர் ஆஃப் இந்த மஸ்காராவை நீங்கள் அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுல ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்ணாடியை வந்துட்டு ஏதோ ஒரு கண்ணாடியை கையில் வச்சுக்கோங்க. இல்லை வாலில் தான் இருக்குங்க கண்ணாடினா, அதுக்கும் எப்படி நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் இது வந்து எதுக்கு இந்த டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மஸ்காரா வந்து மேலே போயிட்டு இந்த லேஷஸில், ஐ மீன் இந்த லிட் ஏரியாவில் போய் ஒட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதையும் மீறி சம்டைம்ஸ் ஆகும். அதையும் நான் எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது காமிக்கிறேன். ஸோ உங்களுடைய கண்ணாடி, இந்த கை கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு கீழே இருந்து உங்களுடைய இந்த லேஷஸை பார்த்து இப்படியே நீங்கள் வந்துட்டு உங்கள் மஸ்காராவை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இப்படி நேராக வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா தலையை இப்படி டில்ட் பண்ணதுமே மேலே போய் ஒட்ட போகுது. அண்ட் மஸ்காராவை வந்துட்டு மேலே உங்களுடைய லிட்ஸில் போய் ஒட்டிக்கும். ஸோ ப்ராப்ளம் தான். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கண்ணாடியை கீழே வச்சு இப்படி பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வெளியில் போக போது நமக்கு வந்து ஸ்கின்ல மஸ்காரா ஓட்ட போகிறது கிடையாது. அதே மாதிரி லோவர் லேஷஸில் பண்ணும்போது உங்களுடைய கண்ணாடியை மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு மேலேருந்து பார்த்து இப்படி கீழே பண்ணிங்கன்னா இந்த கீழ் ஸ்கின்ல உங்களுடைய மஸ்காரா இல்லைனா இந்த ப்ராடக்ட் வந்து போய் ஓட்ட போகிறது கிடையாது. இருங்க, ஒரு லேயர் நான் சும்மா இங்கே பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே பண்ணதுனால அதை டேலி பண்ணுறதுக்காக. ஓகே, அடுத்தது வந்து இதையும் மீறி உங்களுக்கு வந்து லைட்டாக ஒட்டிருச்சு, ப்ராடக்ட் ஒட்டிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரிலனா பட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்சீலர் ப்ரஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபவுண்டேஷன், கன்சீலர் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இதை வச்சு அந்த ப்ராடக்டை வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்க. அது 100% ரிமூவ் ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கொஞ்சோண்டு கன்சீலர் எடுத்து அதை மேலே பேக் பண்ணி பவுடர் வச்சு லாக் பண்ணி போகிறீங்க. கொஞ்சம் தான், ஜாஸ்தி கிடையாது. ஜாஸ்தி போட்டிங்கன்னா அந்த இடம் மட்டும் தனியாக கேக்கியாக தெரியும். அதை வந்து நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். லைட்டாக ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு அந்த கன்சீலர் வச்சு மறுபடியும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த அப்பர் லிட் ஏரியாவில் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ ப்ரஷ்ஷை வந்து இப்படி எடுத்துகிட்டு போங்க. இப்படி டேரெக்டாக இப்படி எடுத்துகிட்டு போய் இப்படி கரெக்ட் பண்ணிங்கன்னா இந்த லேஷஸ்லாம் மறுபடியும் டிஸ்டர்ப் ஆகும். உங்கள் லேஷஸை வந்து ப்ரஷ்ஷை தொடவே கூடாது. இப்படி மேலேருந்து எடுத்துகிட்டு போய் கண்ணை மூடிட்டு இப்படி நீங்கள் வந்து கரெக்ட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி கீழே இருக்க விஷயத்தையும் நீங்கள் கரெக்ட் பண்ணும்போது இப்படி பேரலாக உங்கள் முகத்தோட ப்ரஷ்ஷை வந்து பேரலாக எடுத்துகிட்டு போய் வச்சு இப்படி தான் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, நேராக கொண்டு போய் இப்படி வைக்காதீங்க. அது வச்சிங்கன்னா லேஷஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஆல்ரெடி லேஷஸ் காயாமல் இருக்க போது மஸ்காராவால். ஸோ அப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா மறுபடியும் அதனுடைய ஷேப்லாம் வந்து மாறிடும். அப்புறம் ஒரு ஹேராக மறுபடியும் நீங்கள் பிரிக்கணும். அது சரியான காண்டு பிடிச்ச வேலையாக இருக்கும். ஸோ ப்ரஷ் வந்து லேஷஸ் தொடாமல் பார்த்துக்கோங்க. இந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாத ஒரு ஸ்டெப். இதை நான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீலில் பார்த்தேன். நடுவில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். எனக்கு ஆக்சுவலி எஃபெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மஸ்காரா, இந்த ஸ்பெசிஃபிக் MamaEarth மஸ்காரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்லரே இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய லேஷஸை வந்து கர்ல்டு எஃபெக்ட் வந்து காமிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சப்போஸ் உங்களுடைய நீங்கள் வச்சுருக்க ஏதோ ஒரு எக்ஸிஸ்டிங் மஸ்காரா அந்த மாதிரி கர்ல்லாம் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லேஷ் கலர் வச்சு ஃபஸ்ட்டே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய லேஷை கர்ல் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பஞ்சி ஓப்பன்ட் அப் லேஷஸ் வந்து தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, மஸ்காரா வச்சுட்டு தான் நான் வந்து கர்ல் பண்ணுவேன். ஆனால் அதை நீங்கள் பண்ணவே கூடாது, ரெகுலராக பண்ணக்கூடாது, எப்பயாவது பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, முடி ரொம்ப டேமேஜ் ஆகும். அண்ட் ஆல்சோ அந்த மஸ்காரா வந்து ப்ராடக்ட் காஞ்சிருக்காது, இந்த லேஷ் பேண்டோட ஒட்டிக்கும். அப்படி எடுக்கும்போது முடியோட பிஞ்சு வந்துடும். இதனால தான் ரீசன். பட் அதை காய நீங்கள் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மாதிரி கிளாம்ப் பண்ணுறீங்க, கர்ல் பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் பண்ணலாம். இல்லைனா மஸ்காரா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் லேஷஸை கர்ல் பண்ணிக்கலாம். பட் எனக்கு
நான் சொன்ன மாதிரி மஸ்காரா அப்ளை பண்ண அப்புறம் கர்ல் பண்ணுறது வந்து இன்னுமே லாங் லாஸ்டிங்கான எஃபெக்ட் கொடுக்கும். அது இல்லாமல் இதுதான் நான் இப்போது இன்ஸ்டாகிராம் ரீலெல்லாம் வந்து பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ளோ ட்ரையர் எடுத்துக்கோங்க. ப்ளோ ட்ரையர் எடுத்து சில்லுன்னு இருக்க இதிலே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா ஹாட்டான டெம்பரேச்சரில் வர இடத்துல செட்டிங் வச்சுட்டு நீங்கள் வந்து காற்றை வந்து இப்படி கீழால் வச்சு அடிக்க போகிறீங்க. ப்ளோ ட்ரையரை நேராக வச்சு இப்படி அடிச்சிடாதீங்க, இப்படி கீழால் வச்சு இப்படி நீங்கள் வந்து அடிக்க போகிறீங்க. இது என்ன பண்ண போகுதுன்னா, உங்கள் அந்த லேஷ் முடியை வந்து மேலால் வந்து பறக்க விட்டு அதை லைட்டாக காற்று நான் வந்து 1 பாயிண்ட் ஹீட் செட்டிங்கில் வச்சு பண்ணுவேன். ஸோ அது வார்மாக தான் இருக்கும், ரொம்ப சூடாக இருக்காது. அது வந்து அழகாக என்னுடைய முடியை வந்து செட் பண்ணி விட்டுரும். ஆக்சுவலி இட் ஒர்க்ஸ். ஆனால் எனக்கு வந்து இது ரொம்ப சிரிப்பான ஒரு விஷயமா இருக்கும். கண்ணில் காற்றடிக்கும், கண்ணில் தண்ணி வரும், கொஞ்சம் அன்ஈஸியான அன்கம்ஃபர்டபுளான ஒரு ப்ராசஸாக இருக்கும். பட் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் சும்மா ஒரு வாட்டி வீட்டில் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா அதை அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான சில அடிஷ்னல் வேலைப்பாடுகள் உங்களுடைய லேஷஸ்க்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, லேஷஸ் இப்போ நீங்கள் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே நாள் ஃபுல்லாக இருக்க போது, அப்படியே நீங்கள் ஃபால்ஸ் லேஷஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்க போகுது. இதிலே நீங்கள் இன்னொரு மஸ்காராவை கூட எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட் 3rd கோட்டிங்காக வந்துட்டு கொடுக்கலாம். அதுக்கான வேலையை வந்து செய்யும். அதனுடைய ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால் நான் இது உங்களுக்கு காமிக்கல. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் லேயரிங்கில் வந்து நான் அந்த டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய அந்த லேஷோட லெவலிங் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஏதோ ஒன்று ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதை லைட்டாக ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் பிஞ்ச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈவன் அவுட் ஆகிடும். அதுவும் நீங்கள் பண்ணலாம். பட் பி வெரி கேர்ஃபுல், உங்கள் முடியோட சேர்த்து எடுத்துறாதீங்க. லோவர் லேஷஸும் அதே மாதிரி தான். நீங்கள் லேயரிங் பண்ண 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 உங்களுக்கு வந்து இன்டென்ஸாக தெரிய போகுது. எனக்கு என்னுடைய லோவர் லேஷஸ் இந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருந்தால் போதும். அதனால் நான் இதோட வந்து நிறுத்திக்கிட்டேன். ஸோ எஸ் யூ கைஸ், இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளவுதான். சிம்பிளான சில டிப்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்ன்ற மாதிரியான டிப்ஸ். ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக உங்ககிட்ட எப்பயுமே இருக்கும். லூஸ் பவுடர், ஸ்பூலி ப்ரஷ், அப்புறம் இந்த மஸ்காரா, ஸோ இதெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது எனக்கு தாராளமாக நீங்கள் வந்து தெரியப்படுத்திக்கலாம். ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போட்டு என்ன டேக் பண்ணிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்ப்பேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.